அனைவருக்கும் இனிய ஆடி வணக்கம் மற்றும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். என் பெயர் சஞ்சுக்தா, 4ஆம் வகுப்பு. நீரை தெய்வமாக வழிபடும் மரபு நம்முடையது. இந்த பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியாக நீர் விளங்குகிறது. நீரால் உணவு உண்டாகிறது. உறவே உயிரை வளர்க்கிறது. அத்தகைய நீரை கொண்டாடும் திருவிழாதான் ஆடிப்பெருக்கு. தமிழருக்கே உரிய தனிப்பெரும் பண்டிகை இது. ஆற்று வெள்ளம் ஓடி வந்து கழனியில் கலக்க, அந்த சேற்று வயலை பார்த்து சூரியன் அகம் மகிழ, அந்த நாற்றுகளின் விளைச்சலிலே நாமெல்லாம் மகிழ்ந்து, ஆடி மாதம் வந்தவுடன் உறவுகளை கூட்டி வந்து ஆடி பாடி மகிழும் மாதம் இது என்று ஆடி பிறந்தாலே கொண்டாட்டம்தான். கோவிலில் இருந்து வீடு வரை ஒரே விசேஷம்தான். ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை என எத்தனையோ விசேஷங்களுடன் ஆண்டவனை பூஜிக்கும் அற்புத மாதம் ஆடி மாதம். மழையை வரவேற்கும் மாதமாகவும், ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி விவசாயம் செழித்து தாம் வழிந்தோடும் இடமெங்கும் வளங்குழிக்கச் செய்யும் இந்நதிகளை போற்றி விளக்கேற்றி ஆற்றில் விடும் நன்னாளே ஆடி 18 என்றும், இதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழி வந்ததாகவும் கூறுவர். மேலும் பித்ருவியோகம் செய்யும் முனிவர்கள் ஆடிப்பெருக்கென்று காவேரியில் நீராடுவார்கள் என்றும், வசிஷ்டர் ஸ்ரீராமனை இன்றைய தினத்தில் காவேரியில் நீராடச் சொன்னார் என்று ராமாயணம் கூறுகிறது. அரங்கநாதர் காவேரி தாய்க்கு சீர்வரிசை கொண்டு வருவது திருச்சியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் மற்றொரு சிறப்பு ஆடிப்பூரம். அன்று ஆண்டாள் அவதரித்த நாள். தனது பக்தியினால் இறைவனையே அடையும் பாக்கியம் பெற்றால் சூடி கொடுத்து சுடற்கொடியாள். ஆடிப்பெருக்கன்று விரதம் இருந்து மாங்கல்ய கழுத்தடிக்கும் வழக்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மங்களமாநகர் வாழ்வு தந்திடும் மாதரசி நங்கை அங்கம் மின்னால், மங்களமாநகர் வாழ்வு தந்திடும் மாதரசி நங்கை காவேரி, எங்கள் குலத்தை ஏற்றம் தந்திட தங்க கொடியால் வந்து நின்றாள், எங்கள் குலத்தை ஏற்றம் தந்திட தங்க கொடியால் வந்து நின்றாள் என்று காவேரியை வாழ்த்தி பாடுவர். காவேரி மட்டுமின்றி அனைத்து ஆறுகளிலும் சிறப்பு பூஜை நடைபெறுவதன் மூலம் நீர்நிலைகள், மலைகள், ஆற்றின் முக்கியத்துவத்தையும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உன்னதமான உறவினை வெளிப்படுத்துவதாக உள்ளது. மேலும் இயற்கையும் ஆன்மீகமும் வெவ்வேறு அல்ல என்று உணர்த்துகிறது. நடந்தாய் வாழி காவேரி, நீ தலைக்காவேரியாய் பிறந்து குடகு தன்னில் குமரி என வளர்ந்து தமிழ்நாட்டில் தவழ்ந்து விவசாயத்தை தழைக்கச் செய்து சங்க தமிழின் தலைமகளாய் போற்றப்படும் பொன்னி நதியே, அலையோடு ஆடி வரும் உன் அழகு தன்னை காணும் நாள் ஆடிப்பெருக்கன்றோ என்று அன்னை காவிரியுடன் மற்ற ஜீவ நதிகளின் வணங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.